ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜிபென்னி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, விமென் குக் எஃப்எஃபோட பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த விமென் குக் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? ஸோ இது வந்து ஒரு 2-3 எபிசோட் சேடாக தான் இருக்கும். நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். அது ஏன் சேடாக இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் இந்த ஸ்டோரியில் வந்து ஏதாவது ஒரு பர்சனை மட்டும்தான் சேர்த்து வைக்கலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா? விமென் குக் 3 பேரும் ஜாயின் பண்ணலாமா? டே வந்து டெத் ஆகிட்டான், அதனால் ஜிகுக்கை வந்து பேர் பண்ணலாமா? ஸோ அவங்களையும் பிரிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி பொறுத்தளவு சேட் எண்டிங் மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். டெட் ஆகிட்டான், ஸோ ஜிகுக்கை சேர்த்து வைக்கலாமா இல்லை பிரித்து வைக்கலாமா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் ஏன் ஸ்டோரி இந்த மாதிரி கொண்டு போகிறேன்னு கேட்காதீங்க. ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட்டில் இதுக்கு என்ன இதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? வாங்கடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு சாரி. வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ரொம்ப சேடாக அந்த டோரில் சாஞ்ச மாதிரி தான் அப்படியே வந்து உக்காந்துருக்காங்கடா. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஜிமின் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கலான் இருக்கு, வா ஏதாவது சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஒரு சைடாக திரும்பி அப்படியே டீர் ஐஸோட ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஜிமின் தான், ஜங்குக் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டுக்கு போகலையா? நீங்கள் போங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் புள்ளச்சி, உன்னை விட்டுட்டு நான் எப்படி தனியாக போவேன், அது இந்த மாதிரி டைமில்? இங்கே பார், நானாக எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நீ ஏஞ்சி வா, ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்க, வா லைட்டாக வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன சாப்பிட்றதா? ஹலோ ஜங்குக், என்னை பார்த்தா சாப்பிட்ற மாதிரியே தெரியுது, இல்லை நான் அந்த மாதிரி தான் இருக்கேண்ணா. ஃபுட்டு அப்படின்னாவே எனக்கு ஃபஸ்ட்டு என் மாமா தான் ஞாபகத்துக்கு வரான் தெரியுமா? அவன் என்னை எப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான் தெரியுமா? எனக்கு என்ன வேணுன்றத நான் யோசிச்சனாவே அடுத்த செகண்டே அவன் அதை ரெடி பண்ணிடுவான். அந்த மாதிரி உள்ள என் மாமா, இன்னைக்கு என் மாமாவே என் லைஃப்பில் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஜிமின் எனக்கு புரியுது, இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கலான் இருக்க, உன் ஹெல்த்தையும் பார்த்தாகணுமில்ல, கொஞ்சமாக சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூப்பிட்றாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான், நீங்கள் போங்க ஜங்குக், நான் சாப்பிட்டுக்கிறேன், பட் ப்ளீஸ் நீங்கள் என் வீட்டில் இருந்து போங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக வந்து ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமின் என்ன சொல்கிற? ஆமாம் ஜங்குக், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க ப்ளீஸ், நான் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏண்டா நான் என்னடா ஒன்று பண்ணேன், இன்னும் ஏன்டா போக சொல்கிற, அது ஒன்றை விட்டுட்டு அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் எதுக்குடா போகணும்? என்னாலாம் போக முடியாது, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான், ஏன்னா உங்களால் முடியாதா? ப்ளீஸ் ஜங்குக், இங்கேருந்து போயிருங்க ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இருந்து போயிருங்க, உங்களை பார்க்கக்குள்ளலாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது, ப்ளீஸ் போயிருங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி ஷாக்கா,
என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஜிமின் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம், எல்லாமே ஒன்னால தான், எல்லா ப்ராப்ளமும் ஒன்னால தான். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுது, என் லைஃப்பை விட்டு போயிடு, என் முன்னாடி நிற்காத. ப்ளீஸ் ஜங்குக், என்னை விட்டு போயிருங்க, என் முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுக ஸ்டார்ட் பண்ணுறான்டா. இப்போ இங்கே இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜங்குக் அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே ஜிமினை பார்த்து, டேய் என்னடா சொல்கிற? நான் என்னடா பண்ணினேன்? எல்லாம் என்னாலன்னு சொல்கிற? நான் என்னடா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், நீ என்ன பண்ணலையா? நீ ஏன்டா என்னை லவ் பண்ண? ஏன்டா என் லைஃப்பில் வந்த? நீ ஏன்டா எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்த? நீ ஏன்டா என்னை அவ்வளோ கேர் பண்ண? ஏன்டா என்னை அவ்வளோ லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பேசுறதுனே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கான் ஜிமினை. எல்லாம் உன்னால தான் தெரியுமா? என் மாமா என்னை விட்டு போனதுக்கு காரணம் கூட உன்னால தான். என் மாமா என்னை எவ்வளோ லவ் பண்ணார் தெரியுமா? அவர் என்னை எப்படி பார்த்துக்குவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். உனக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கா என்ன? அவ்வளோ ஷாக்காக இருக்கா நீ? எனக்கே அவ்வளோ ஷாக் தெரியுமா என் மாமா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள. ஆனால் எனக்கு அப்போ புரியல, அவர் ஏதோ சொல்கிறாரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஏந்திரிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வந்து அந்த ஜிமின் ரூமுக்குள்ளே தான், அந்த பீமின் ரூமுக்குள்ளே தான் இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு அப்படியே டோரை சாத்திட்டு அப்படியே ஜங்குக்கு இழுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, இந்த ரூம் ஃபுல்லாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே கத்துறான்டா. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறான். பார்த்தா அது ஃபுல்லாகவே மீமினோட பிக்கும், அதிகம் ஜிமின் பிக்கு தான்டா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்ககிட்ட, ஜிமினோட குழந்தையிலேருந்து எடுத்த ஃபோட்டோ, அப்புறம் பெருசாக ஜிமினோட பிக், வீமினோட 2 பேர்த்தோட பிக்கும் அப்படியே பெருசாக அந்த வாலில் அப்படியே ஒரு மாதிரி வந்து பன்னீர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தனுமே ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக அப்படியே பார்த்துட்ருக்கான். பாரு, நல்லா பாரு, எல்லாம் என் மாமா எனக்காக பண்ணினது. பாருடா பாரு, நான் குழந்தையா இருக்கக்குள்ளே இருந்தே எடுத்த பிக்கு எல்லாமே என்னாலேயே இது நம்ப முடியல தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று எனக்கு என் மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு தெரியுமா? இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுதுடா. இப்போ ஜிமின் தான், அவன் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? நானும் தான் என் மாமாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் அதே சமயத்தில் உன்னையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உனக்கு ஒரு தெரியுமா? என் மாமா இப்படி ஆனதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். என் மாமா என்னை விட்டு போனதுக்கு காரணம் கூட நான் தான். தெரியுமா? நான் நேற்று உன்னை பற்றி என் மாமா கிட்ட சொன்னேன். உன் மேலே இருக்கிற ஃபீல் அவங்க மேலே இருக்கு மாமா. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் மாமா. உன் மேலே இருக்கிற லவ் அவங்க மேலேயே எனக்கு வருது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் மாமா ஒன்றுமே சொல்லலை தெரியுமா? எதுவுமே சொல்லலை. அது பாட்டில் என்னை ஹக் பண்ணிட்டு நீ தூங்கு மினி, நான் எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். வேறு எதுவுமே சொல்லலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு அழுகை மட்டும்தான் வருது.
இப்போ ஜிமின் தான். ஆனால் என் மாமா எப்பயுமே நான் சைலண்ட்டாக இருந்தால் கூட என் மாமா அமைதியாக இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் நேற்று எதுவுமே பேசவே இல்லை. என்ன சைலண்ட்டாக கொண்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் போயிட்டான். டெய்லி போக்குள்ளேயும் எனக்கு ஒரு ஹக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ சொல்லுவான். ஆனால் இப்போ நேற்று போக்குள்ள அவன் எதுவுமே பேசவே இல்லை. அவன் பாட்டில் சைலண்ட்டாக போயிட்டான். ஏன்னா அப்பயும் யோசிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மாமாவை நான் தனியாக விட்டுறக்கூடாது. விட்டுருந்தா என் மாமா என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. சொல்லு சங்கு, என்னை விட்டு போயிருக்க மாட்டான்ல. என் மாமா என்னை விட்டு போயிருக்க மாட்டான்ல. இவ்வளோக்கும் யார் காரணம் சொல்லு. நான் தானே. அவன் லைஃப்லேயும் நான் இல்லை, உன் லைஃப்லேயும் நான் இல்லை. உங்கள் 2 பேர்த்தையுமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லை. உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன், என் மாமாவையும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு அவன் கூடயும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. அவனை ஹர்ட் பண்ணிவிட்டு உன் கூடயும் என்னால் ஹாப்பியாக வாழ முடியாது. வேணாம் சங்கு, வேணாம். நீ என் லைஃப் விட்டு போயிரு. போ, நீ எனக்கு வேணாம். எனக்கு நான் என் மாமா இழந்த மாதிரி உன்னை இழக்க நான் விரும்பலை. ப்ளீஸ் என் லைஃப்பை விட்டு போயிரு. நீ எனக்கு வேணாம். என் மாமா இல்லாத லைஃப்பில் யாரும் எனக்கு வேணாம். நீ எனக்கு வேணாம். நான் சொன்னேன், எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஆனால் என் மாமா இருந்தா என் லைஃப்பில், இல்லைன்னா என் லைஃப்பில் யாரும் வேண்டாம். அதே மாதிரி நீ என் லைஃப்பில் இருந்தா என் மாமாவும் என் லைஃப்பில், இல்லைன்னா யாருமே என் லைஃப்பில் வேணாம். ப்ளீஸ் போயிரு சங்கு, போயிரு. என் லைஃப்பை விட்டு போயிரு. ப்ளீஸ் போயிரு. எனக்கு யாரும் வேண்டாம். நான் தனியாக இருந்துக்கிறேன். அவன் கொடுத்த லவ் எனக்கு அது போதும். எனக்கு யாரும் வேண்டாம். நீயும் வேண்டாம், என் மாமாவும் வேண்டாம். என் மாமா என்னை விட்டு போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக அழுகுறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக்கு அழுக மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே அவனால் பேச முடியல. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், போ ஜங்கு போ, நீ வேண்டாம், எனக்கு என் லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நீல் டவுன் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறான்டா. இப்போ ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அப்படியே ஜிமின் கிட்ட வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணி, ஜிமின் குளிச்சு என்னை பாருடி, இங்கே பாரு, நீ உன் மாமாவை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அவ்வளோ ஷாக்காக அப்படியே டியர் ஐஸோட அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், எனக்கு தெரியும்டா, நீ டேயாங்க லவ் பண்ணுற, உங்கள் மாமாவை ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி என்னையும் நீ ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் நான் நீயும் சொல்லட்டும் அப்படின்றதுனால தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் உங்கள் மாமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுடா. நான் கண்டிப்பாக உன் மாமா ஓகே சொல்லியிருந்தாருண்ணா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு உன் ஹாப்பினஸ் தானே ரொம்ப முக்கியம். நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ என்னை மேலே எந்த அளவுக்கு லவ் அந்த கேர் எல்லாம் காட்டுறியோ அதே மாதிரி உங்கள் மாமா மேலேயும் காட்டுறேன். இங்கே பாரு ஜிமின், உன்னை எப்போ நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணும் அப்பயே நீ தான் என் லைஃப்னு முடிவு பண்ணினேன், புரியுதா? பின்னாடியே சுற்றினேன், எனக்கு எல்லாமே நீ தான் நான் முடிவு பண்ணினேன். ப்ளீஸ். ஆனால் அப்போ எனக்கு தெரியாதுடா, நீ வந்து உங்கள் மாமாவை லவ் பண்ணுற, அவரு உன்னை லவ் பண்ணுறாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன் டே நீ ஹாஸ்டலில் உங்கள் மாமா கூட ஹக் பண்ணிவிட்டு
பெட்டில் படுத்துருங்க. எனக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. நீ மாமா மாமான்னு சொல்லக்குள்ளலாம் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்புறம் நான் எல்லாமே வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். நீ உங்கள் மாமா கூட போக்குள்ள வரக்குள்ள எல்லாமே நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன். அப்போ தான் ஒன் டே நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரக்குள்ள ஒரு ஃபால்ஸில் உங்கள் மாமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதையும் பார்த்தேன். ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்த. ஆனால் அதுக்கப்புறம் எப்படியும் உங்கள் மாமா மேலே நீ ஃபால் ஆன, நீ எப்படி லவ் பண்ண ஆரம்பித்த, அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிம்மி. ஆனால் நீ உங்கள் மாமா லவ் பண்ணுற அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும், புரியுதா? அதனால தான் உங்கள் மாமாவை லவ் பண்ணாலும் சரி, அதே அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்ணி உனக்கு அந்த அளவுக்கு லவ் கொடுத்து உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணேன். உங்கள் மாமா கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன்டா. இந்த மாதிரி நீங்கள் ஜிமினை லவ் பண்ணுற மாதிரி நானும் ஜிமினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மாமா கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன்டா. ஆனால் அதுக்குள்ளே அவர் எப்படி பண்ணுவார் நான் நினச்சி பார்க்கல. இது என்னாலே ஏற்றுக்க முடியல ஜிமி. ஆனால் ஆனால் நீ ஏன் இப்படி சொல்கிற? ப்ளீஸ்டா, என்னை உன் கூடயே வச்சுக்கடா. நீ என்னை லவ் பண்ணாலும் பரவாயில்லடா, நான் உன் கூடயே இருக்கேன்டா. உன்னை பார்த்துட்டு உன் கூட இதே மாதிரி சிரிச்சிட்டு உன் கூடயே இருந்துருந்தேன். உன் லைஃப்பை விட்டு மட்டும் என்னை போக சொல்லாத ஜிம்மி. அது என்னால் முடியாதுடா. இந்த ஜங்குக் எப்பயும் இந்த ஜிமின் இல்லாமல் இருக்க மாட்டான்டா. ப்ளீஸ் ஜிமின், புரிஞ்சிக்க. இந்த ஜங்குக்கை உன் லைஃப்பை விட்டு போக சொல்லாத. அது என்னால் முடியாதுடா. இங்கே பாரு, இந்த இந்த ஜங்குக் எப்பயுமே இந்த ஜிமின் கூட மட்டும்தான் இருப்பான். புரிஞ்சிக்க ஜிமின். உன் லைஃப்பில் ஒரு ஒரு ஓரமாக, உன் ஹார்ட்டில் ஒரு ஓரமாக என்னை வச்சுக்கோ, புரியுதா? ஆனால் உன் லைஃப்பை விட்டு மட்டும் என்னை போக சொல்லாதடா. அது என்னால் முடியாது. அதுக்கு உன் மாமா மாதிரி என்னையும் செத்துப்போன்னு சொல்லிடுடா. நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அழுகிறாருடா நியூல்டன் பொண்ணி. இந்த பக்கம் ஜிமினுக்கு அழுக அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. செம்மையாக அழுகிறான். அப்படியே அழுதுட்டு ஜங்குக்கு போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்டா. செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக், அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, வேணாம். அண்ணா உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என் மேலே தான். நான் தான் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயுமே கேம் ப்ளே பண்ணிட்டேன். எல்லா தப்பும் என்னால் தான் ஜங்கு. சாரி. ஆனால் உங்களை என் லைஃப்பில் இதுக்கு மேலே என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் முடிவு பண்ணது என்னென்னா, நீங்கள் 2 பேரும் என் லைஃப்பில் இருந்தால் எனக்கு ஓகே. ஆனால் ஒருத்தர் இல்லாத இன்னொருத்தர் கூட என்னால் அது வாழ முடியாது. ப்ளீஸ் ஜங்கு, என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த சைடு திரும்பி அப்படியே வந்து ஒரு வாழை பார்த்த மாதிரி அப்படியே நின்றுக்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹே குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி போயிட்டு ஜிமினை அப்படியே வந்து டச் பண்ணுறான்டா. இப்போ ஜிமின் தான், ப்ளீஸ் என்னை டச் பண்ணாதீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், ஹே குளிச்சி என்ன சொல்கிற, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ப்ளீஸ் ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஜிமினை திருப்புறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்பி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, என் ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன், புரியல? என் ரூமை மட்டும் இல்லை, என்னை விட்டும் நீங்கள் வெளியே போயிருங்க, இங்கே நிற்காதீங்க. அப்புறம் இதுக்கு மேலே இந்த குள்ளச்சி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்துடாதீங்க, புரியுதா? என் லைஃப்பில் இதுக்கு மேலே யாரும் கிடையாது, நான் மட்டும்தான், புரியுதா? அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி போல்டாக வந்து ஜங்கு கிட்ட சொல்கிறாங்கடா. ஸோ அப்படி இருந்தோம் ஜிமினோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தோம் அப்படியே போல்டாக சொல்லிடுறாங்க.
இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக ஜிமீனை தான் பார்க்குறான். பார்த்துட்டு, "ஏய் ஜிமீன், என்ன சொல்கிற? ஏன் இந்த மாதிரி பேசுகிற? எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜிமீன் தான், "ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது. ப்ளீஸ் கெட் அவுட். என் வீட்டை விட்டு, என் ரூமை விட்டு, என்னை விட்டு ப்ளீஸ் வெளியே போங்க. இங்கே நிற்காதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கிளம்புங்க, இங்கே நிற்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் அப்படியே கத்துறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக ஜிமீனை தான் பார்க்குறான். இப்போ ஜிமீன் தான், "போக போகிறீங்களா இல்லையா? எத்தனை டைம் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா புரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ ஜிமீன் தான் அப்படியே ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பார்த்துட்டு, "டேய், ஏன்டா இப்படி பேசுகிற? அப்படிலாம் பேசாத ஜிமீன். என் குள்ளச்சி அப்படிலாம் பேச மாட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமீன் தான், உன் குள்ளச்சி அப்படி பேச மாட்டான். ஆனால் இப்போ பேசுகிறது ஜிமீன். பார்க் ஜிமீன், புரியுதா? கெட் அவுட். இனிமேல் குள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், நான் போக மாட்டேன். என் ஜிமீனை விட்டு நான் போக மாட்டேன். என் குள்ளச்சி விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமீன் தான், "ஜங்குக், ப்ளீஸ் என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன் டைம் சொன்னால் புரியுமா புரியாதா? கெட் அவுட் மை ஹவுஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே நிற்கிறான். இப்போ ஜிமீன் தான் அப்படியே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே இழுத்துட்டு வந்து அப்படியே வெளியே அப்படியே அவன் வீட்டிலேருந்து அவன் ரூம்லேருந்து அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அவனோட கேட்டுக்கு வெளியே கொண்டு வந்து அப்படியே இழுத்து விட்டுட்டு, "போ, இங்கே நிற்காத, என் முன்னாடி நிற்காத, போ ஜங்குக். தயவு செய்து சொல்கிறேன், என் முன்னாடி இனிமேல் நீ வந்துடாத. வந்த தேவையில்லாத அசிங்கப்பட்டு தான் போவேன், புரியுதா? கெட் அவுட்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் என்ன பண்ணுறான், அப்படியே டேர்ன் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், "குள்ளச்சி, நான் நிஜமாக போகணுமாடி?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமீன் தான் அப்படியே ஸ்டன் ஆகி ஸ்டாப் ஆயிடுறான். இப்போ ஜங்குக் தான், "சொல்லுடி, சொல்லு குள்ளச்சி, நான் நிஜமாக உன் லைஃப்பை விட்டு போகணுமா? உன்னை விட்டு போகணுமா? சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமீன் தான் அப்படியே நின்றுட்டு அப்படியே அந்த சைட்லேயும் நின்றுட்டு, "நான் தான் சொல்லிட்டேன்ல, என் லைஃப்பில் வராத, என் மூஞ்சில் முழிக்காத, என் முன்னாடி வந்துடாத ஜங்குக்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் என்ன பண்ணுறான், அப்படியே வேகமாக போகிறான்டா. அந்த வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே டேவோட அப்பா அம்மாவும் ஜிமீனோட அப்பா அம்மா அப்படியே ஷாக்காக வந்து ஜிமீனை தான் பார்க்குறாங்க. அவன் வேகமாக ஓடி போய் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே ரூமில் போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுகிறான்டா. கத்தி அழுகிறான், செம்மையாக கத்தி அழுகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே வந்து அந்த கேட்டுகிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கிறான் அழுதுகிட்டே. இந்த பக்கம் ஜிமீன் உள்ளார பெட்டில் செம்மையாக கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான் உள்ளார. அப்போ, "சாரி ஜங்குக், சாரி, நீ வேண்டாம், என் லைஃப்பில் வேண்டாம். நான் ஒருத்தரை இழந்த மாதிரி இன்னொருத்தரை இழக்க விரும்பலை. என் லைஃப்பில் வேணாம் ஜங்குக், நீ எனக்கு வேணாம். என் லைஃப்பில் நீங்கள் 2 பேர் இருந்தால் எனக்கு லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லைன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃபே வேணாம் ஜங்குக். என் மாமா இல்லாத லைஃப்பில் நீ எனக்கு இல்லை, நீ இல்லாத லைஃப்பில் என் மாமா எனக்கு இல்லை, என் மாமா இல்லை, நீயும் இல்லை. எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் வந்து அப்படியே அந்த பெட்டில் அப்படியே குப்புற படுத்துட்டு செம்மையாக அழுகிறான்டா. இப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஆகுதுடா. ஆனால் ஜங்குக்கு இன்னும் அந்த வெளியே கேட்லேயே தான் நின்றுட்டுருக்கான். செம்மையாக மழை பெய்யுதுடா. அந்த டைம் மழை பெய்யுது, செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. இப்போ ஜிமீன் அப்படியே ஏந்திரிக்கிறான். ஏஞ்சிட்டு அப்படியே திரும்பி அந்த வாலில் தான் பார்க்குறான்.
அதில் ஜிமினோட பிக்கும் டேவோட பிக்கும் மீன் பிக்கு 2 பேர்த்தோட பிக்கும் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஏஞ்சி போய் அப்படியே டேவை அப்படியே லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு, ஏமாம்மா என்னை விட்டு போன, ஏன் என்னை விட்டு போன, நீ சொல்லியிருந்தா வேணான்னு சொல்லியிருந்தா என் லைஃப்பில் நான் யாரையுமே இது பண்ண மாட்டேன். நீ என்கிட்ட ஏமாம்மா சொல்லலை, இல்லை எனக்கு எனக்கு பிடிக்கல, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஏமாம்மா நீ சொல்லலை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஏமாம்மா என்னை விட்டுட்டு போனேன், சொல்லுமாம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக கற்று அழுகுறான்டா அந்த டேயோட பிக்கை பார்த்துட்டு. இப்போ அழுதுகிட்டே இருக்கும் இல்லையே, இப்போ அந்த டே வந்து ஜிமினோட பிக்கில் ஒரு நோட்ஸ் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருப்பான்டா. அது அந்த ஃபேன் காற்றுல அப்படியே பறந்து அப்படியே லைட்டாக தான் இதாக இருக்கும். இப்போ அந்த ஃபேன் வேகமாக ஓடுறதுனால அது அப்படியே பறந்து வந்து அப்படியே வந்து ஜிமினோட மேலே அப்படியே ஃபேஸில் அப்படியே அந்த நோட்ஸ் வந்து அந்த பேப்பர் வந்து அப்படியே ஒட்டிக்குதுடா. இப்போ ஜிமின் அப்படியே செம்மையாக அழுதுகிட்டே இருப்பான். இப்போ அந்த அழுதுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் அப்படியே எடுத்து அப்படியே பார்க்குறான். அதில் பார்த்தா டே என்ன எழுதி வச்சுருக்கானா, ஹே மினி, மினி ஐ லவ் யூ மினி, ஐ லவ் யூ ஸோ மச் மினி, ஹே மினி, ஹே மினி, டே மினி அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இப்போ அதில் ஹே மினி, இதுக்கு மேலே இந்த மாதிரி கூப்பிட நான் உன் பக்கத்தில் இருப்பேனா என்னான்னு எனக்கு தெரியலடா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் மினி, என்னால் உன் கூட வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியல மினி, நீ மட்டும்தான் எனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்ற மாதிரி நான் இருக்கிறேன் மினி. அதனால் உன் கூட வேறு யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியல மினி. அப்புறம் மினி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாமா இல்லைலாம் நீ ஃபீல் பண்ணாத, இந்த மாமா எப்பயும் உன் கூட தான் இருப்பேன், ஓகேவா? 24 ஹவர்ஸும் உன் கூட தான், உன் இதயத்தில் தான் ஒரு ஓரமாக எப்பயும் இருந்துகிட்டே இருப்பேன். அது என்னால் உன்னை வேற கூட சேர்த்து வச்சு பார்க்க முடியல மினி, அதனால தான் நான் உன்னை விட்டு போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் மினி, நான் உன்னை விட்டு தான் போயிருப்பேன், ஆனால் உன்னை என்றைக்கும் நான் மறந்து போக மாட்டேன் மினி. என் லைஃப்பில் அப்படின்னு ஒன்றுனா அது நீ மட்டும்தான் மினி. என் லைஃப்பில் எனக்கு வேறு யாரும் கிடையாது, புரியுதா? அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் மினி, உன்னை பார்த்தேன்டா, அதான் நீ சொன்னியே ஜங்கு, அவங்க கூட நீ ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ அழகாக இருந்த, ரொம்ப ஹாப்பியாக உன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஆனால் என் கூட இருந்தப்ப அந்த ஹாப்பினஸ் இல்லை மினி. நான் அதை நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு தோணுது அவங்க கூட இருந்தா நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு. அந்த பர்சனும் உன்னை நல்லா ஹாப்பியாக தான் வச்சுக்குவாங்க மினி, ஓகேவா? நீ அவங்க கூட லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இரு மினி, என்னால் அது மட்டும்தான் சொல்ல முடியும். அப்புறம் மினி, ஐ லவ் யூ ஸோ மச் மினி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னால் சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல மினி. ஐ லவ் யூ ஸோ மச் மினி, ஐ லவ் யூ மோர். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உன்னை இன்னொருத்தவங்க கூட என்னால் வச்சு பார்க்க முடியல மினி. இப்போ கூட உன்னை விட்டு கொடுக்கூடாது, நான் மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது மினி. ஆனால் என்னால் முடியல. சாரி மினி. இந்த மாமா உன்னை விட்டு போகிறேன். உன் மாமா உன்னை விட்டு ரொம்ப தூரம், நீ தேடாத தூரத்து அளவுக்கு நான் போகிறேன். நீ ஹாப்பியாக இரு மினி. உன் ஹாப்பினஸ் தான் இந்த மாமாவுக்கு. நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். லவ் யூடா, லவ் யூ ஜிமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸில் எழுதிருக்குதா. இப்போ இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் அதை பார்த்தா அவ்வளோ டியர்ஸ் வருது, அவ்வளோ அழுகுறான்டா, செம்மையாக அழுகுறான், அப்படியே கத்துன்னு கத்தி அழுகுறான்டா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, பாய்.